This is beyond words. ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரம் கதைகள் சொல்லும். And the word is regret, வருத்தம். ரெக்ரெட்ன்றது ஒரு பேக் ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் முதுகுல சுமந்துட்டு இருக்க மாதிரி. The longer you carry it, the heavier it feels. And the worst part is நாம தான் அதுல ஸ்டோன்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். With the chances we didn't take and apologies we didn't make. Have you ever looked back and thought, நான் ஏன் அப்போ அப்படி பண்ணல? 10th நல்லா படிச்சிருந்தா பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கலாம். நான் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி நானும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பேன். அன்னைக்கு நைட்டு மட்டும் ஐ எம் சாரின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நாங்க பிரிஞ்சிருக்க மாட்டோம். அன்னைக்கு மட்டும் நான் அவன் கூட இருந்திருந்தா அவனை தப்பான முடிவு எடுக்க விட்டுருக்க மாட்டேன். பட் வருத்தம் எப்போதுமே நம்ம பண்ணாததுக்கு தான் வரும்னு இல்ல. சம்டைம்ஸ் நம்ம பண்ணதுக்கும் வருத்தப்படுவோம். கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். இப்ப கோவம் போயிருச்சு, ஆனா அந்த வார்த்தையை அவங்க மனசுல இருந்து அழிக்க முடியல. We think time will give us second chance, but often it doesn't. அதனாலதான் நம்ம அப்படி பண்ணிருக்கணுமோன்ற தாட் நம்மள அவ்வளவு ஹர்ட் பண்ணும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பட் கிடைக்கல. ஆனா இன்னொரு டாக்டரை பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் நீ ட்ரை பண்ணிருக்கலாமோன்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒன்னா இருக்கத பார்த்தா சண்டைக்கு அப்புறமும் அவன் பேச வந்தப்போ ஈகோ பார்க்காம பேசி இருக்கலாமோன்னு தோணும். That regret back feels heavy, isn't it? The only way to lighten it is not to carry it longer. வருத்தம்ன்றது பனிஷ்மெண்ட் இல்ல, அது நீங்க பாஸ்ட்ல எடுத்த டிசிஷனுக்கான விளைவு. ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கலாம், அப்படி கிடைச்ச அந்த தப்பை திருத்திக்கோங்க. பட் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கலனா don't worry, because regret reminds you to value the present by learning, forgiving yourself and keep moving from your regrets. This is with me SK reminding you, regret is not punishment, it is the price of your choices. If you can, rectify it or else move on and don't miss any chances in future.